உலகாய நேக்குனே உணர்த்திய அதுவும் போர்த்திக்கோல மொட்டைப்படி கிடைக்கல அசடு அசடு கர்நாடகம். ஆமா இப்பெல்லாம் ஷீலா இங்க வர்றதே இல்லையாமே, கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பொண்ணாட்டிக்கு ஆசை இருக்கே, அது புறவோட பொண்ணு மாதிரி ஆறி வந்த மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு நாளைக்கு கொப்பளிக்கும். அதனால பாலா மேல ஒரு கண்ணை வச்சுட்டே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏயா வின்ஸ்டன் ஆறாமதுமா, நீ நாட்டை கெடுக்கிறதோட நிக்கப்படாதா, வீட்டையுமா குழப்பணும்? அம்மா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இது அட்ரஸ் எழுதாத கவர் மாதிரி சுத்தி சுத்தி வரும். கவர்ல அட்ரஸ் எழுதுறேன்னா என்ன? அது யாருக்கு போய் சேரணுமோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுன்னு ஒரு ஆபீஸ் வச்சிருக்காளே, எனக்கு தெரியாதா? அது கூட ஒரு ஆபீஸ் இருக்கா? ஆமா, டிஎல்ஓ, டெட் லெட்டர் ஆபீஸ். ஆமாம்மா, உள்ளேயாவது அட்ரஸ் இருக்கான்னு லெட்டர் பிரிச்சு பாப்பாங்க. அப்படி இல்லன்னா எழுதினவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. உடனே அனுப்பிச்சிடுவாங்களா? நல்ல அனுபவம். இவளை பத்தி எனக்கு தெரியாதா? 10 நாள் ஆவறதோ 20 நாள் ஆவறதோ. ஓய் சும்மாரியா, இத என் சம்சாரம் உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சுமா. என்ன பார்சல்? மிளகா. குமரசாமி, அது என்னப்பா அது? எது என்னப்பா அது? நேத்திக்கு கடவீதி பக்கம் நடந்து வந்துட்டே இருந்தேன். அப்போ உன் சம்சாரம். ஓய் ஐயர, இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காத. கத்திரிக்காய் வாங்க வந்தா பார்த்தேன்னு சொல்ல வந்தேன். சரி. பானு, என்ன செஞ்சிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நான் அத்தையை பார்க்கணும், அவங்க பக்கத்துல இருக்கணும். நான் சொல்றதை கேளுமா. அம்மாவுக்கு ஒண்ணு இல்ல, அதிர்ச்சியில கொஞ்சம் மயக்கமா இருக்காங்க, அவ்வளவுதான். நீ இன்ஜெக்ஷன் போட்டுக்க. டாக்டர், என்ன மன்னிச்சிடுங்க. பானு பொண்ணு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இத பார்த்த பானாவுடைய அம்மாவுக்கு தான் ரொம்ப சீரியஸா இருக்கு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள நெருக்கத்தை பார்த்தியா ஷீலா? நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய சந்தேகம் தான். நானும் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன், என்ன நம்ப மாட்டேங்கிறிய? இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா இல்லையே? அப்பாடா. ஆமா, உனக்கே இப்படி என் மேல திடீர்னு புதுசா ஒரு சந்தேகம், என்ன காரணம்? மனசு திறந்து சொல்லமா தெரிஞ்சுக்கலாம். மனசு ரெண்டு ஒண்ணாயிட்ட அப்புறம் மதம் என்ன ஒரு தடையா? நீங்க மதம் மாறிட்டா போச்சு. உங்க அம்மா கிட்ட நேர்ல சொல்ல பயமா இருந்தா டேப் ரெக்கார்டு இருக்கவே இருக்கு, இப்ப ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அச்சோ, இந்த விஷயம் எனக்கு தெரியாது. விளையாட்டு தரமா வீட்டுக்குள்ள வந்து நாமெல்லாம் இல்லாத போது என்னத்தையோ டேப் ரெக்கார்ட்ல பேசிட்டு போயிருக்கா. சத்தியமா குடும்பம் தெரியாதுமா. அவ குடும்பக்காரன்னு உனக்கு தெரியும். ஃபூல் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபுலிஷா ஒரு காரியத்தை செய்திருக்கா பாரு. எப்படி ஆண்டி, உங்களை ஃபோன் பண்ணிட்டேனா இல்லையா? குத்து கொள்ள சொன்னீங்களே, அதுக்குதான் படிட்டு பழி. கொஞ்ச நேரமாவது உங்களை துடிக்க வைக்கணும்னு தான் இந்த விளக்கத்தை டேப்ல கொஞ்சம் தள்ளி பதிவு செஞ்சேன். எப்படி இருக்கட்டும், இவங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு இவங்களையும் ஃபோன் பண்றேன். நல்ல கிட்டியா பார்த்து. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல போறேன், அதானே? தேவையில்லை. ஐயோ, ஓ மாதிரி ஒண்ணுமே தெரியாத அப்பாவையா இருக்கிறதும் தப்பு, அவ மாதிரி அளவுக்கு மீறின குறும்புக்காரியா இருக்கிறதும் தப்பு.
ஃபாதர். நீ சொன்னபடியே ப்ரே பண்ணிட்டேம்மா. தேங்க்ஸ் ஃபாதர், ரொம்ப தேங்க்ஸ். அந்த பெண் எப்படியும் பொழைச்சாகணும். கர்த்தர் காப்பாத்துவார். ஏம்மா, அந்த பொண்ணு மேல இவ்வளவு அக்கறை உள்ளவளா இருக்கிற, நீ ஏன் ஆஸ்பத்திரிக்குள்ள வரல? அது பானுவுக்கு இப்போதைக்கு ஆபத்து ஒண்ணு இல்லைனாலும் பிரசவ நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ரெட்ட குழந்தைகள் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, குழந்தைகள் தலை பொஷம் மாறி போயிருக்கு. ஆபரேஷனை தவிர வேற வழி இல்லை. என்னமோ கண்ணு, நீ பெத்து பொழைச்சு வீட்டுக்கு வரணும். அதை என் கண்ணால பாக்கணும். 10 ஊருக்கு போய் முத்திர குத்தி வந்த கடதாசி மாதிரி ஆயிட்டேடா கண்ணு. போஸ்ட்மேன் பஞ்சாதி அத்தை விட்டா வேற சொல்ல தெரியல பத்தியா. நான் வரட்டுமாடா கண்ணு? கொஞ்சம் இருங்க. என்னம்மா? இத யாருக்கும் தெரியாம தபால் பெட்டியில சேர்த்துடுங்க. ஐயே, விலாசம் ஆகுதுலையே. அது எனக்கும் தெரியும். இந்த தபால் பெட்டியில போட சொல்ற. ஆனா இது சேர வேண்டிய உங்களுக்கு எப்படியும் போய் சேர்ந்துடும். தயவு செஞ்சு வேற எதையும் கேட்காதீங்க. தபால சேர்த்துடுங்க. யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிம்மா, அப்ப நான் வரட்டா? எப்ப சாவான்னு காத்துக்கிட்டு வந்தியா? அம்மா, நீ துக்கம் விசாரிக்கிறதுனால என் பானு திரும்பி வர போறதில்லை. எங்க துக்கமும் குறைஞ்சிட போறதில்லை. துக்கம் விசாரிக்க வந்த இடத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிக்க கூடாது. நீ போகலாம். புறம் புறம் தீர்ந்த செல்வனே சிவபெருமானே யானுனை. வேண்டாத வேலையெல்லாம் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்?
ஷீலா, கடந்த காலத்தை நினைச்சே எதிர்காலத்தை கழிச்சிட முடியாது. காலமும் சரி இளமையும் சரி நமக்காக காத்துக்கிட்டு இருக்காது. காலாகாலத்துல உனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இட்ஸ் மை டியூட்டி. கல்யாணமா? தேவையில்லை. ஏன் தேவையில்லை? நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஓ, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் கல்யாணம் செய்துக்க முடியாது. அது உனக்கு புரிஞ்சா சரி. மறக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிப்பா? அவ விட்டுட்டு போன குழந்தைங்களுக்காகவா இன்னொரு கல்யாணம் செய்துக்கத்தான் வேணும். அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் வற்புறுத்தி கேட்கறதுனால சொல்றேன். என்னையும் புரிஞ்சுக்கிட்டு என் குழந்தைகளுக்கும் ஆதரவா இருக்கக்கூடிய ஷீலா ஒருத்திதான். அவனுக்கு மனைவியா இருக்கலாம், எனக்கு மருமகளா இருக்க முடியாது. கல்யாணம்ங்கிற பேச்சை நானாமா எடுத்தேன்? குமாரசாமி, நீயாவது சொல்லப்பா. இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இவன் இப்படியே இருக்க போறான்? இத பாருங்கம்மா. என்னப்பா இது? பானு எழுதின லெட்டர். பானுவா? யாருக்கு? உங்களுக்கு தான். எப்ப எழுதினா? சாகறதுக்கு முன்னால். அது எப்படி போறது? டெக்லெட்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கமா? எனக்கு இப்பதான் புரியுது. தான் இறந்த வரை இந்த கடிதாசி உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் விலாசமே இல்லாம தபால சேர்த்திருக்காங்க. அது இப்ப வருது. எனக்கு மருமகளா யார் வரணும்? என் பாலுவே சொல்லிட்டாப்பா. என் பாலுவே சொல்லிட்டா. வாங்க ஆண்டி, வாங்க. ஒரு வார்த்தை சொல்லிருச்சேந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேனே. உன்னை என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவளாச்சேனா, அதனால நான் உன் வீடு தேடி வர்றதான முறை. தானத்துக்கு ஏதாவது சாப்பிடு. மன்னிச்சிடுங்க ஆண்டி. உன் வீட்டுல எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு நினைச்சுதானே பாதி வார்த்தையே முடிஞ்சிட்டேன். உன் கையாலேயே சாப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சுமா. நேரம் அம்மா, எனக்கு என்னமோ படப்படன்னு வருது. இப்படியே கொஞ்சம் உட்காந்துக்கோ. ஆண்டி, என்ன உங்க உடம்பு நடந்தது? சந்தோஷம்தான். அம்மா, மேல கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டுமா. அம்மாடி, வருத்தமோ சந்தோஷமோ அதிகமாயிட்டா வாய் அடைச்சு போயிடும். சொல்லுதே, சீக்கிரமா சொல்லிடு. இனிமே நீ நான் என் மருமக. ஆண்டி, இத பாருமா, இத பாரு. என் தெய்வமே எனக்கு அனுமதி கொடுத்தாச்சு. ஆண்டி, இவ்வளவு நாளா கடைபிடிச்சு வந்த உங்க ஆச்சாரங்களை இப்ப ஏன் விட்டு கொடுக்கணும்? என் மகனுக்காக, என் பேர குழந்தைங்களுக்காக நீ ஒன்னும் பேசக்கூடாது. உன் மாமியாரா நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும். காலம் பூரா உன் கையால சாப்பிடணும். சாப்பாடு போடுவியாமா? சொல்லம்மா, சொல்லு. ஹலோ, அம்மா இங்க வந்திருக்காங்களா? உடம்பு சரியா இல்லாதப்போ வெளியே போக வேண்டாம் நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. உடனே ஷீலாவை பார்த்தாங்கன்னு துடிச்சு போயிட்டாங்க. இப்போ துடிப்பே இல்லை. பாலாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருக்கிறதுனால நீ தயங்க வேண்டிய தேவையில்லை. ஆனா அவர் ஒரு இந்து, நீ ஒரு கிறிஸ்டியன். இதுதான் இப்ப உனக்கு இருக்கிற தர்ம சங்கடமான நிலைமை. இப்பவெல்லாம்
கல்யாணம் பண்றதுல எவ்வளவோ முறைகள் இருக்கு. மதத்தை பத்தி கவலைப்படாமலேயே நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளை பத்தி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த குழந்தைகள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ண போறாங்க? இந்துவோ கிறிஸ்டியனோ, உங்க குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு மதம் தேவை. இதுல குழப்பமே இருக்கக்கூடாது. அதனால நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன். நீ இந்துவா மாறினாலும் சரி, இல்ல அவர் கிறிஸ்டியனா மாறினாலும் சரி, ஒரே மதங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க 2 பேருமே வந்தாதான் நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு மத கோட்பாடுகள்ல ஒரு பிடிப்பு ஏற்படும், நம்பிக்கை இருக்கும். நான் சொன்னது எல்லாம் நல்லா மனசுல வச்சுக்கிட்டு நீயே ஒரு முடிவுக்கு வா. அவரை கிறிஸ்டியனா மாற சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஆனா அதே நேரத்துல நான் எப்படி? ஷீலா, ஷீலா. ஜோசப், வா பாலா. என்ன பார்த்து ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ஷீலா எங்க? ஷீலா எங்கப்பா? அன்புள்ள ஜோ, என் கல்யாண பிரச்சனைக்கு இப்போதும் இடமில்லை. நான் எங்கோ செல்கிறேன். தயவு செய்து தேட முயற்சிக்காதே. எனக்கு தேவைப்படுவதெல்லாம் தனிமை ஒன்றுதான். என்னை மன்னித்து விடு. ஜோசப், ஷீலா எங்கதான் போயிருப்பா? ராமு, ராஜா, வாங்கப்பா சாப்பிடுவாங்க. எங்க இருக்கீங்க ராஜா? ராமு, ராஜா, ஏன்டா இப்படி அடம்பிடிக்கிறீங்க? வாங்கடா சாப்பிடலாம். எங்களுக்கு சாப்பாட்டு வேண்டாம். இப்ப நீங்க வரப்படுறீங்களா இல்லையா? அடிக்க மாட்டேன்ப்பா, அடிக்க மாட்டேன், நிச்சயமா அடிக்க மாட்டேன். நீ நல்ல பிள்ளைல மெதுவா மெதுவா மெல்ல அந்த பக்கம் இருக்கு. சார் போஸ்ட். ஏன் சார் குழந்தைங்க இப்படி பயந்து நடக்கிறாங்க? நேரத்துல இருந்து என்ன வதச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் கெஞ்சி பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன், அடிச்சு பார்த்தேன். நேரத்துல இருந்து இவங்க சாப்பிடவே இல்லப்பா. நான் யார்கிட்ட போய் சொல்லிடுவேன்? திரு முடிக்கிறத பாரு. பெத்தவளை முழுங்கிட்டு நிக்கிற பிசாசுங்க. என்ன சார் யார் யார முழுங்குறது? குழந்தைகிட்ட இப்படித்தான் பேசுறதா? பாருங்க, மனுஷன் சந்தோஷத்திலையும் தன்னை மறக்கூடாது, கோபத்திலையும் தன்னை மறக்கூடாது. உங்களை அடிக்க மாட்டேன்ப்பா. வாங்க சாப்பிடலாம். என் கூட பேசவே மாட்டீங்களா? ஓ கண்ணிங்களா, என் வீட்டுக்கு வரீங்களா? நான் சாப்பாடு போடுறேன். குழந்தைகளை நான் வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு போட்டு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, வெளிநாட்டு முத்திரை. யார் அது? எனக்கு தெரியாம. நான் மட்டுமா? போ போலாம். பெத்த அப்பா வேண்டாதா உங்களுக்கு? போஸ்ட் பண்ண போங்க, போங்க, போஸ்ட் பின்னாலே போங்க, எடுத்துருவா போங்க. நான் தான் ஜீசஸ் எழுதுகிறேன். சிங்கப்பூரிலிருந்து ஒளிந்து கொண்டு எழுதுகிறேன். நிகழாக தொடர்ந்தவளை நினைத்தாவது பார்க்கிறீர்களா? இங்கு வந்த பிறகு எனக்கு 200 குழந்தைகள். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? இங்குள்ள ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தில் நான் டீச்சராக இருக்கிறேன். பாலா, நீங்க எப்படி இருக்கீங்க? குழந்தையெல்லாம் சௌக்கியமா?
எனக்கு ஒரு புதிய அனுபவம் தான். ரொம்ப நாள் கழிச்சு மனசோட கனத்தை லேசாக்கணும்னா யாருகிட்டயாவது படபடன்னு கொட்டிடணும் இல்லையா? அந்த நேரம் பார்த்து ஒரு லெட்டர் கிடைச்சது என் சுமையை குறைக்க உதவியா. இந்த லெட்டரை படிக்கும் போது ஜீசஸ்னு சொல்றியா? இன்னமும் உனக்கு இந்த பழக்கம் இருக்கா? டேப் ரெக்கார்டர் குழந்தைங்க நாசம் பண்ணிட்டாங்கிறதுக்காக நான் அவங்களை அடிச்சிருக்க வேண்டாம் தான். அதுக்காக அவங்களும் இப்படி பிடிவாதமா இருக்க வேண்டாம். ஒரு வாரமா என் கூட பேசுறது இல்லம்மா, என் கூட சாப்பிடுறது கூட இல்ல. ஏசில எல்லா குழப்பங்களுக்குமே வீட்டுல ஒரு பெண் இல்லைங்கிறதுதான் காரணமா இருக்குமோ? This sounds like a woman.